அதே மாதிரி சார் இப்போ வந்து ஒருவருடைய பெயரை வச்சு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்கிறோம். எந்த அடிப்படையில் நல்லது கெட்டதுன்னு அப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க சார்? பொதுவாகவே பெயர்கள் நல்லதாக இருக்கணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறாங்க. அதனால சொன்னாங்க, நீங்கள் அழகிய பெயரை சூட்டுங்கள், காரணம் உங்கள் பெயரை கொண்டும் உங்கள் பெற்றோர்களின் பெயரை கொண்டும் தான் மறுமையிலே அழைக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ மறுமையில் எல்லா மக்களும் இருக்கும்போது இறைவன் நம்மளை அழைப்பான்ல, அவன் நல்ல பேராக இருந்தால் தானே, அதுக்காக நல்ல பேராக சூட்டுங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் அந்த காலத்தில் விரும்பாத பேரை வச்சிருக்கிறாங்க, அந்த பேரை மாற்றிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சயீத் இப்னுல் முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய தாபிஈ, தாபியன்களுக்கெல்லாம் தலைவருங்கிற சிறப்பு இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பாட்டனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பாட்டனார்கிட்ட கேட்டாங்க, மஸ்முக உங்கள் பேர் என்னன்னு. என் பாட்டனார் சொன்னாங்க ஹசன் அப்படின்னாங்க. ஹசன் அப்படின்னு சொன்னால் கெட்டியான நிலப்பகுதி, கெட்டியான பூமி, கட்டாந்தரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஹசன்கிறது, கெட்டியான நிலப்பகுதின்னு அர்த்தம். இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் ஹசன் கிடையாதுங்க, நீங்கள் அந்த சஹில் அப்படின்னு சொன்னாங்க. சஹில்னு சொன்னால் மணல் பாங்கான இலகுவான பூமிக்கு சொல்கிறது, அப்படிப்பட்ட பூமிங்க நீங்கள் அப்படின்னு சஹில்னாங்க. அவர் சொன்னார், இல்லை யார சொல்லலாம், இது எங்கள் வாப்பா வச்ச பேர், அதை நான் மாற்றுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டார். நடந்துச்சா? இப்போ சயீத் இப்னுல் முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் பாட்டனார் இந்த ஹசன் கடினமான நிலம் அப்படிங்கிற அந்த பொருளை பேரை மாற்றாததுனால தலைமுறையாக எங்கள் குடும்பத்தில் கடினப்போக்கே இருந்தது அப்படிங்க. இது வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பேர் கூட வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை மாற்றும். இது ஏன் கடினப்போக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார், எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு அவருக்கு. அதை விரும்பலை. ஏன்னா அந்த காலத்து அடிப்படையில் எங்கள் வாப்பா வச்ச பேருங்க அப்படின்னு பெருமையாக பேசுவாங்கல்ல, எங்கள் அத்தா வச்ச பேர், அந்த மாதிரி உள்ள நடப்பில் உள்ளது. அதே போல் ஒருவருக்கு பேர், உங்கள் பேர் என்னங்க, ஹர்புன்றார். ஹர்புன்னா யுத்தம். யுத்தமா சண்டையா கிடையாதுங்க, அந்த சில்முண்டாங்க சமாதானம் அப்படி மாற்றினாங்க. இன்னொரு அவங்க பேர் என்னங்க அப்படின்னு சொன்னால் அல் முல்தஜா, படுத்து கிடப்பவர்னு அர்த்தம். இன்னும் படுத்து கிடப்பவரா, அல் முன்பயத், எழுபவர் என்று உங்களுக்கு அர்த்தம். இப்படி நல்ல நல்ல வார்த்தைகள். ஏன்னா படுத்து கிடக்கணும்னு பேர் வச்சா எப்போ படுத்தே போயிடுவோம், எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அல் முல்தஜி, படுத்து கிடப்பவர், படுத்து கிடப்பவர்னு எல்லாம் சொன்னால் யாராவது ஒரு ஆள் சொல்லுவோம், பழிச்சிட்டாங்க படுத்தாங்க கிடப்பான் அந்த ஆள். அல் முன்பயத், எழக்கூடியவர். இப்படிலாம் மாற்றிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் பெயர்களை வைத்து சில காரியங்கள் நன்றாக நடக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அருமை தோழர்களோடு வர்றாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. மக்கத்து குறைஷிகள் அனுமதிக்கலை. அப்போ ஒப்பந்தம் நடக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு மக்கத்து குறைஷிகள் சார்பாக ஒருவர் வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்கிட்ட, வந்திருக்கிறாரு குறைஷிகள் சார்பாக வந்திருக்கிறாரு, யார் வந்திருக்கிறது? சஹாபாக்கள் சொன்னாங்க, சுஹைல் இப்னு அம்ர் வந்திருக்கிறாரு. அப்படியா, கது சஹுலலக்கும் நம்பரிக்கும், உங்கள் காரியமெல்லாம் லேசாக போச்சு அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா அவர் பேர் சுஹைல். சுஹைல் அப்படின்னால சஹில்லேருந்து வந்தது, இலகுவானது, எளிமையானது, மிருதுவானது அப்படின்னு அர்த்தம். சுஹைல் வந்திருக்கிறாரா, உங்கள் காரியமும் இனிமேல் எளிதாகி போயிடுச்சு அப்படின்னாங்க. இந்த பேருக்கு அந்த காரியத்துக்கும் தொடர்பு படுத்தியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் இன்னொரு சமயத்தில் ஒட்டகத்தில் பால் கறக்க சொன்னாங்க. சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சார், நான் கறக்கிறேன் யாரை சொல்லலாம், சரி இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? முர்ரா அப்படின்றாரு. முர்ரானா கசப்பு. அந்த காலத்தில் எப்படிதான் பேர் வச்சுனா பாருங்கள். உட்காருங்கன்ட்டாங்க, இஜிலிஸ் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இன்னொருவர், நான் பால் கறக்கிறேன். உங்கள் பேர் என்னங்க? ஹருப், யுத்தம், சண்டை, நீங்களும் உட்காந்துருங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு எந்திரிச்சார், நான் இருக்கிறேன். உங்கள் பேர் யஈஷ், வாழ்பவர், போய் கறந்துவிடுவாங்க அப்படின்ட்டாங்க. மொத்தாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா ஒட்டப்பால் மதுரமாக இருக்கும், கசப்புங்கிற பேர் வச்சுட்டு போய் கறந்தாக்க அப்புறம் மதுரமான பால் என்ன வருது? பொதுவாக பால் கறக்கும் போது மென்மையாக கண்ணா காலை தட்டி விட்டு இதாகிரும், பால் ஒழுங்காக தராது. இவர் பேரே ஹருபு, சண்டைக்காரை கொண்டு போய் அங்கே பால் கறக்க வச்சா இந்த பேருக்கு செயலுக்கும் பொருத்தத்தை பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் யஈஷ், வாழ்பவர்னார், போங்கன்ட்டாங்க. ஆனால் இப்போ வந்தால் சில பேர் இருக்கிறாங்க, இந்த சோதிடக்காரர்கள், ஜோசியக்காரர்கள்லாம் பேரை மாற்றினா, பெயர் மாற்றம், பெயர் ராசி, பேரை மாற்றினா உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் வரும், தலைவராகலாம், செல்வம் கொழிக்கும், அப்படியாகும் இப்படியாகும்.
உதாரணத்துக்கு ஒரு ஆளுடைய பேருடைய கடைசியில் அரசு அப்படின்னு முடியும்னு வைங்களேன், இவர் இனிமேல் அரசுன்னு முடிய வேணாம், அரசர்னு முடிகிற மாதிரி வச்சுக்கிறோங்க. இதே நம்புகிறாங்க. சில பேர் இந்த மோதிரத்துக்கு ம். அது கலர் உங்களுக்கா இந்த ராசி கலர் மாதிரி. தான். ஆ ஆ எல்லாம் தொழில். ஆனால் இந்த மக்கள் நம்புகிறாங்க பாருங்க. அதான் இவங்களுடைய அறியாமையை தானே அவங்களெல்லாம் மூலதனமாக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி கலரையும் பேரையும் சொல்லக்கூடியவங்கள்லாம் டிவி நிகழ்ச்சியில் வர்றாங்கண்டா எவ்வளோ சம்பாதிச்சிருந்தா டிவி நிகழ்ச்சி வர முடியும்? ஒரு 1/2 ஹவர் நிகழ்ச்சி நடத்துகிறா இருந்தால் எத்தனை ஆயிரரூவா கட்டணுங்க. அத்தனை ஆயிரம் கட்டி தானே வர்றாரு. அப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? இதே மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. கலர்லேயும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த கலர் தான் சூட்டபிள். அதுலேயும் ஒவ்வொரு நாளைக்கு சனிக்கிழமை இந்த கலர் ட்ரெஸ், ஞாயிற்றுக்கிழமை இந்த கலர் ட்ரெஸ்ஸு. என்ன இதையும் நம்புகிறாங்க பாருங்க மக்கள். இது நம்புகிறாங்கன்னா பாமரர்கள் அல்ல, படித்தவர்கள், பெரும் பதவியில் இருக்க அதிகாரிகள் நம்புகிறாங்க. போதுமா? இப்படியான மூட பழக்க வழக்கம் கூடாது. கூடாது. இதை நம்ம மார்க்கம் அறவே வெறுக்கிறது.